Hi viewers, welcome to Pelican channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் இதோட வால் ட்ரெயினை பத்திங்க. ஃபர்ஸ்ட் நான் வண்டியில வச்சு காமிச்சறேன், அதுக்கு அப்புறம் டயகிராமா காமிச்சறேன். இதுக்கு முன்னாடி வீடியோல நீங்க கூட பார்த்திருப்பீங்க நம்ம சேனல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல வந்து இந்த இன்ஜினை பத்தி ஒரு பிளாக் டயகிராமா சொல்லியிருப்போம். ஒவ்வொரு செக்ஷனையும் ஒரு கலெக்டிவா சொல்லியிருப்போமே தவிர மற்றபடி ஒவ்வொன்றா சொல்ல. அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், ஓவராலா சொல்லிடுறேன், அப்புறம் அது ஒவ்வொன்றா சொல்றேன் அப்படின்ட்டு. அதுல நமக்கு இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து வால் ட்ரெயின் பத்திங்க. வால் ட்ரெயினா ஒன்றும் இல்லைங்க, ஹெட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வால்வு, இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு, அதை அக்சஸ் பண்ணக்கூடிய ராக்கர் கேரியர் செட்டப்புங்க, அதாவது ராக்கர் அசம்பிளி செட்டப்புங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வண்டியில் வச்சு காமிச்சிடுறேன், அப்புறம் டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நமக்கு தெரிஞ்சதான் வண்டியில் வச்சு காமிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம், டயகிராம் காமிக்கும்போது இன்னும் கிளியராக தெரிய வரும். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், என் டிஸ்கிரிப்ஷனில் சில டேட்டா தான் போட்டிருப்போம். இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்க்ளைமர், அப்புறம் இந்த வீடியோக்குரிய ஏதாவது ரெக்கார்ட் வீடியோ இருந்தால், டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி எல்லாமே சில டேட்டா டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அதனால் டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். அப்புறம் கமெண்ட் கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள், ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் விட்டாலோ ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை அப்டேஷன் சொல்லணும்னு நினச்சாலோ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள். இன்ஜினோட லெஃப்ட் பார்ட்டுங்க, கிராங்க் சாஃப்டோட லெஃப்ட் பார்ட்டில் கீர் டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கீரில் செயினை கொடுத்து அந்த செயினோட பிளேவை கட் பண்ணுறதுக்காக கேட் பேர் கொடுத்து அதனுடைய டென்ஷனை ஆட்டோமேட்டிக் கட் பண்ணுறதுக்கு ஆட்டோ செயின் டென்ஷன் கொடுத்துட்டு இந்த செயின் செட்டப் எங்கே போகும்னா கேம்ஸ் ப்ராக்கெட் கனெக்ட் பண்ணுங்க. கேம்ஸ் ப்ராக்கெட் எதை ஹோல்டு பண்ணியிருக்கோம், கேம் சாஃப்டாக ஹோல்டு பண்ணியிருக்கோம். கேம் சாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 லோபு இருக்கும். 2 லோப்னா ஒன்றும் இல்லைங்க, இதுதான் கம்பின்னு வச்சுக்கோங்களே. இந்த கம்பிங்கிட்ட ஒரு சின்ன பிட்டுங்கிட்ட ஒரு பிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது சுத்த பிட்டு மாறி மாறி தட்டிடுவீங்களா, மாறி மாறி மேலே மேலே வருவீங்களா. அப்படி வரும்போது அந்த லாப் எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்லெட் வால்வையும் அவுட்லெட் வால்வையும் அக்சஸ் பண்ணுறது. அதை எப்படி அக்சஸ் பண்ணும் அப்படின்னா ராக்கர் சாஃப்ட் போட்டிருப்பாங்க, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ராக்கர் சாஃப்ட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட்டு, சரிங்களா, லெஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டு. அப்போ லெஃப்ட் ராக்கர் சாஃப்ட்டு, ரைட் ராக்கர் சாஃப்ட்டு. இந்த 2 ராக்கர் சாஃப்ட் எதை ஹோல்டு பண்ணியிருக்குன்னா ராக்கர் ஆமை ஹோல்டு பண்ணியிருக்குங்க. நான் சொல்கிறதாமே 2 தாங்க. சாஃப்ட்னா ராக்கர் சாஃப்ட்னு சொன்னாலும் 2 ராக்கர் சாஃப்ட்டு, ஆம் ராக்கர் ஆம்னு சொன்னால் 2 ராக்கர் ஆமு. இப்போ இங்கே சாஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சாஃப்ட்டு ராக்கர் ஆமை ஹோல்டு பண்ணியிருக்கோம். அந்த ராக்கர் ஆமோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப்பட்னு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஸ்க்ரூ தான் இந்த வால்வோட ஸ்டெம் அக்சஸ் பண்ணும். இந்த சைடு வரும் இல்லைங்களா, இது இன்லெட் வால்வு. இன்லெட்னு வரும்போது இன்லெட் வால்வு, இன்லெட் வால்வு அக்சஸ் பண்ணுறது இந்த ராக்கராம் செட்டப். அதே போல தாங்க அவுட்லெட்டுக்கும் ராக்கர் சாஃப்ட் அதை ராக்கராம ஹோல்டு பண்ணியிருக்கோம். அந்த ராக்கராமோட டிப்பில் ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப் கனெக்ட் பண்ணிருக்கோம். அது இந்த அவுட்லெட் வால்வோட ஸ்டெம்மை அக்சஸ் பண்ணும். நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் எனக்கு வால் நாய்ஸ் வருது, வால் நாய்ஸ் வருதுன்னு. அது ஒன்றும் கிடையாதுங்க. எங்க நீங்களே சொல்லுங்கள், கிராங்க் சாஃப்டோட லெஃப்ட் பார்ட்டில் கீரு டிஃபால்ட்டாக இருக்குது, அதில் செயினை போட்டிருக்கோம். இந்த செயின் சுத்தமாக அது ஒரு என்ன சவுண்ட் ஜென்ரேட் பண்ணுவீங்களா, அது போக கேம் ப்ராக்கெட்டில் வேறு சுற்றிட்டு இருக்கு. இது அப்புறம் இது ஒரு ஜென்ரேட் பண்ணும். அப்புறம் கேம் சாஃப்ட் ப்ளே பண்ணுது, அது வேறு. அதுக்கப்புறம் ராக்கர் சாஃப்ட் இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் போடப்பட்டிருக்கு. அந்த 2 ராக்கர் சாஃப்ட்டும் 2 வகையான ராக்கராம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு, அதுவும் ப்ளே பண்ணும் அந்த வகையான சவுண்டு. அப்புறம் அதனுடைய டிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப் கொடுத்துருப்பாங்க, அது வால்வு ஸ்டெம்மை வந்து அக்சஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுறது, இங்கே ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இன்லெட்டுக்கு அவுட்லெட்டுக்கு அக்சஸ் பண்ணுது. இந்த மாதிரி மெக்கானிசம் இருக்கும்போது சவுண்டு கொஞ்சம் வரதாங்க செய்யும். கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா என்னங்க, இந்த இன்லெட் வால்வையும் அவுட்லெட் வால்வோட கேப்பை கரெக்ட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை கரெக்டாக வச்சுட்டாலே சவுண்டு வரதான் செய்யும். சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து இன்லெட் வால்வையும் அவுட்லெட் வால்வையும் கரெக்டான கேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் வண்டி ஓடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்ஜின் ஓட நாளவில் கொஞ்சம் கேப்பு ஆகதாங்க செய்யும். ஏன்னா வண்டி ஓட சில தேய்மானம் ஏற்படும் இல்லைங்களா. அப்போ நம்ம கொஞ்சம் மறுபடியும் இந்த இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வோட கேப்பை கரெக்ட் பண்ணதாங்க வேணும். நம்ம அதை விட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லைங்க. நம்ம கொஞ்சம் ஒரு சில டைம் வந்து ரொம்ப நாள் நம்ம இந்த டாப் கவர் ஓப்பன் பண்ணி அந்த வால்வோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஃபிக்ஸடாகவே இருக்கலாம், இல்லை ரிப்பீட்டடாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓட தேவைப்பட்டு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தாங்க வரும். அது அட்ஜஸ்டபிள் டைப் தாங்க, ஃபிக்ஸ்டு டைப் கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் செயினோட ப்ளே மாதிரிங்க, செயின் ஓட ப்ளேயை கரெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இன்லெட் வால்வுக்கும் அவுட்லெட் வால்வுக்கும். இந்த இன்லெட் வால் அவுட்லெட் வால் நமக்கு தெரிஞ்சதாங்களே, 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் இருக்குதுங்களா, அதில் 2 ஸ்ட்ரோக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகும், இன்னொரு ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வால்வு ஓப்பன் ஆகும். இந்த 4 ஸ்ட்ரோக் சைக்கிள் எப்படி அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெக்கானிக்ஸ் தாங்க. இப்போ நான் வண்டியில் வச்சு காமிச்சா இல்லைங்களா, டயகிராமா காமிக்க இருக்கேன், இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ரொம்ப ஆசை தாங்க, என்னோட வண்டி ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் சிட்டியோட J1 சீரிஸ் இன்ஜினை பிரித்து ஒவ்வொரு பார்ட்டி லைவாக காமிச்சு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஆசைங்க. ஆனால் என்னோட J1 சீரிஸ் இன்ஜின் இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஆனால் டயகிராமா காமிச்சிடுறேன். கிராங்க் சாஃப்டோட லெஃப்ட் பகுதி அதில் கீர் டிஃபால்ட்டாக இருக்குது, அதில் கேம் செயின் கொடுத்துட்றோம். இதை கேட் பண்ணுற கேட் பெல்ட் போட்டுறோம். இந்த செயினோட டென்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ செயின் டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ப்ராக்கெட்டு. இந்த கேம்ஸ் ப்ராக்கெட்டு எதை ஹோல்டு பண்ணால் கேம் சாஃப்டாக ஹோல்டு பண்ணும். இப்போ கிராங்க் சாஃப்ட் சுற்ற இந்த கேம்ஸ் ப்ராக்கெட்டும் சுற்றும்,
கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுது, கேம் ஸ்ப்ராக்கெட்டும் சுற்றுது. கேம் ஸ்ப்ராக்கெட் சுற்றுச்சுன்னா இந்த கேம் ஷாஃப்ட் சுற்றும். இதில் ஒரு விஷயங்க, 2 லாப் வரும், இது ஒன்று இது ஒன்று. இந்த லாப் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ் அக்சஸ் பண்ணுறது. இன்லெட் வால்வ்னா இந்த மெக்கானிசம் வந்து இது கனெக்டிங் மெக்கானிசம்ங்க. இதுக்குள்ள இன்லெட் வால்வ் வரும், இந்த இன்லெட் வால்வ் அக்சஸ் பண்ணும். இது அவுட்லெட் வால்வுக்கு உரியது, அதாவது அவுட்லெட் வால்வுக்குரிய லாப். இது இந்த அவுட்லெட் வால்வை அக்சஸ் பண்ணும். இதுதான் அவுட்லெட் வால்வ்னு வச்சுறாங்க. சப்போர்ட்டிங் மெக்கானிசம், ஸ்ப்ரிங்கு, அதில் அட்டாச்சு போல்ட் அந்த மாதிரி ஃபாஸ்டனர் செட்டப்போட இருக்குது. இது எப்படி இந்த லாப் இதை அக்சஸ் பண்ணும் அப்படின்னா, ராக்கர் கேரியர் வரலாங்க, ராக்கர் கேரியர் அசம்பிளி. இதில் சாஃப்ட் போட்டிருப்போம், அதாங்க ஆக்சில் மாதிரி. இது எதை ஹோல்டு பண்ணியிருக்குன்னா ராக்கர் ஆமை ஹோல்டு பண்ணியிருக்கோம். ராக்கர் ஆமோட டிப்பில் ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப்லெட் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த லாப் இருக்குங்களா, இது இந்த கேம்சர் சுற்றத்தை இது மேலே கீழே போயிட்டு வரும். இப்படி மேலே போகும்போது இந்த இடத்துல இந்த ரோலர் இருக்கு இல்லைங்களா, ராக்கராமோட ரோலரு, அது தட்டி விடும்போது இந்த ராக்கராம் மேலே கீழே போயிட்டு வரும். அப்போ இதில் கனெக்ட் பண்ணப்படக்கூடிய ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப்பட்டும் மேலே கீழே போயிட்டு வரும். இது என்ன பண்ணுன்னா, இந்த வால்வ் ஸ்டெம்மோட டிப் மெக்கானிசம் இருக்குங்களா, இது தட்டி விடும், அதை ப்ரெஸ் பண்ணி விடும். அதுக்கேற்ற மாதிரி இது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம சொன்ன இன்லெட்டுக்கு அதே போல் தாங்க அவுட்லெட்டுக்கும். அவுட்லெட் லாபு அது மேலே கீழே போயிட்டு வரும்போது அந்த சாஃப்ட்டு இதில் ப்ளே ஆகக்கூடிய ராக்கராமு இந்த ரோலரை டச் பண்ணி இருக்கும், இந்த லாபு டச் பண்ணி விடும். அப்போ ப்ரெஸ் பண்ணி ஒரு நாள் இது மேலே கீழே போயிட்டு வரும். இந்த ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப்பட்டு இந்த அவுட்லெட் வால்வ் மெக்கானிசம் செட்டப் இருக்கு இல்லைங்களா, டிப்பு, இதை ப்ரெஸ் பண்ணி விடும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்லெட் வால்வ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மெக்கானிசம்னா ஓவன் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய சவுண்டே ஜென்ரேட் ஆகும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் இதை போய் நாய்ஸ் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது ஓவராலாக பார்க்கலாங்க. கேம் ஸ்ப்ராக்கெட் சுற்றுது, இதில் வந்து உங்களுக்கு கேம் ஷாஃப்ட் சுற்றும். லாப் வந்து இந்த இன்லெட் வால்வையும் அவுட்லெட் வால்வையும் அக்சஸ் பண்ணும். எப்படின்னா இதில் சாஃப்ட் போடப்பட்டிருக்கு, இதை பேஸ் பண்ணி இந்த ராக்கராமோட பாட்டமில், அதாவது இந்த பாட்டமில் உங்களுக்கு ரோலர் மாதிரி இருக்குது, அந்த ரோல் தட்டி விட இந்த ராக்கரம் மேலே கீழே போயிட்டு வரும். இந்த டிப்பில் ஸ்க்ரூ எலஃபண்ட் டேப்பட் இருக்குது, அது இன்லெட் வால்வை ப்ரெஸ் பண்ணி விடும். அதே போல தாங்க அவுட்லெட்டுக்கும். நமக்கு தெரிஞ்சதாங்களே, இன்லெட் வால்வில் என்ன வரும், ஏர் வரும், அதுக்கப்புறம் ஃபியூவல் வரும். ஏர் வந்து த்ராட்டல் பாடி மூலமாக வர வைப்போம், ஃபியூவல் வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர் மூலமாக வர வைப்போம். அப்புறம் இப்படி உள்ளே வந்ததை நம்ம லாக் பண்ணிவிட்டு ஃபயர் கொடுப்போம். ஸ்பார்க் பிளக் அந்த சைடு இருக்குது, அது ஃபயர் கொடுப்போம். அந்த 4 ஸ்ட்ரோக் சைக்கிளில் இது ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 3rd ஸ்ட்ரோக் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு 4th ஸ்ட்ரோக்கு எக்ஸாஸ்ட்டு. அப்போ மட்டும் இந்த எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகும், அப்போ நமக்கு புகை வெளியே வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ சவுண்டு நாளடைவில் எப்படி வருது அப்படின்னா, இந்த ராக்கரமோட டிப்பில் எலஃபண்ட் ஸ்க்ரூ இருக்குங்களா, இதில் பாருங்கள் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது. இது நாளடைவில் தேயலை இல்லைங்களா, இது தேய கேப் வரும். கேப் அதிகமாகும் போது சவுண்ட் அதிகமாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணி கேப்பை கரெக்டாக வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா இதை பாருங்கள், இன்லெட் எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டிங் மெக்கானிசோடு இருக்குது. இந்த டிப் இருக்குங்களா, இதுவும் தேய வரும், இந்த ஸ்ப்ரிங்கு வீக்கர் ஆகும். அப்போ இந்த எலஃபண்ட் ஸ்க்ரூவோட இந்த டிஸ்க் பாட்டம் இதுவும் தேய ஆரம்பிக்கும். இந்த சப்போர்ட்டிங் மெக்கானிசம் இருக்கு மாதிரி இன்லெட் வால்வோட சப்போர்ட்டிங் மெக்கானிசம் டிப்பு இதுவும் தேவைப்படும், ஸ்ப்ரிங்கு வீக்கராகவும். அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது, இந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டியதான். இந்த கேப்பு இது அவுட்லெட்டுங்களா, இது இன்லெட்டு. இந்த இன்லெட்டோட கேப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதாவது இந்த வால்வ் ஸ்டெம்மோட டிப்போட அந்த லெவலு, அதுக்கப்புறம் எலஃபண்ட் ஸ்க்ரூவோட பாட்டமோட அந்த லெவலு, இதோட கேப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா தெரிய வரும். எனவே இங்கே ரீபான் கிளாசிக் 350 J1 செஞ்சினாவே கொஞ்சம் சவுண்ட் வரதாங்க செய்யும், அதை போய் நாய்ஸ் நினச்சிட வேண்டாம். இதாங்க மெயினான விஷயம். பாருங்கள் எத்தனை மெக்கானிசம் ஆப்ரேட் பண்ணப்படுது. சவுண்டு கொஞ்சம் ஹெவியாக வருதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்லெட் செட்டப்போட கேப்போ இல்லை இந்த அவுட்லெட் செட்டப்போட கேப்போ அதிகமாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் டைகிராமாக பார்த்தீங்கன்னா என்ன ஓய்தானுங்கிற மாதிரி இருக்கலாம். மற்றபடி ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. டவுட்னா கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் எடுத்து கேளுங்க, வாய்ஸ் காலோ வீடியோவோ இமேஜாவோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வால்வ் ட்ரெயினை பேஸ் பண்ணி கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இது மாதிரி தாங்க இன்ஜின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பாட்டையும் நம்ம தனித்தனி வீடியோவை பார்க்க இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு லிங்க்கை நான் தரேன். அது என்ன பண்ணால் இன்ஜினுக்குள்ள ஒவ்வொரு செக்ஷனுமே ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது எதுக்காகனா, இப்போ இன்ஜின் வந்து சவுண்ட் வரணும் எங்கேருந்து வருது நீங்கள் ஸ்பாட் பண்ணும், அதனால தான் ஓவராலாக பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றுமே எப்படி என்னன்ட்டு வண்டியில் வச்சு காமிச்சிட்டு இதே போல் டைகிராமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு வீடியோ சொல்லிட்டு வர மாதிரி தாங்க, ராயல் என்ஃபீல்டில் அது ஒரு ரீபான் கிளாசிக் 350 ரொம்ப சிம்பிளுங்க. அதுவும் இன்ஜின் ரொம்ப சிம்பிளிஃபை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ என்ன சொல்லுவாருன்னு கேட்குறீங்களா, ஓவராலாக ரீபான் கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது, நாமளே மெயின்டைன் பண்ண முடியுங்க. கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு டவுட்டு ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட்டில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் வாங்க, வீடியோ ஃபார்மேட்லையோ இமேஜ் ஃபார்மேட்லையோ இல்லை கால் பண்ணியோ நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.